ஃபைனலாக சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வீட்டில் இருந்தால் தெய்வ குத்தம் ஆயிராது. அதனால தான் வெளியில் சுற்றி பார்க்கலான்னு போயாச்சு. போன இடத்துல ஒரு கடையில் ஒரு கார்னரில் மட்டும் மக்கள் வரதும் போகிறதுமா இருந்தாங்க. ஒரே பாக்ஸாக இருந்தது. இது என்னடா பாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணலான்னு போனால், ஓப்பன் பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு இந்த குச்சியாக இருக்குது தெரியுமா, அந்த குச்சி எல்லாத்தையும் குலுக்கி போட்டு ஒரு குச்சியை வெளியில் எடுங்க, அதில் ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் பாக்ஸ் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. சரி ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே என்னங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால், நல்ல நல்ல வார்த்தைகள் கொண்ட கோட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கான்செப்ட் நம்ம ஊர்லேயும் இருக்குது. அது என்ன அப்படின்றத தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி நானும் ஓப்பன் பண்ணலான்னு போனால் 2 RMB பே பண்ணி தான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நானும் 2 RMB பே பண்ணிவிட்டு எனக்கு ஒரு நல்ல சீட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லி குலுக்கி ஒரு எடுத்ததில் ஒரு குச்சி வந்துச்சுங்க. அந்த குச்சியில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் ட்ராயரை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா பிங்க் கலரில் ஒரு சீட் ஒன்று வந்துச்சு. அந்த சீட்டில் ஃபுல்லாக சைனீஸில் இருந்துச்சு. நம்ம அரகுற சைனீஸில் அது தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்றனால டிரான்ஸ்லேட் பண்ண போயாச்சு. அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீங்கள் நினச்ச விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் என்ன நினைப்பேன், என்னோட சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், கூடிய சீக்கிரம் வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும் நான் நினைப்பேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாரும் என்னோட வீடியோ பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.